எங்கள் வாசல் தோட்டத்தில் நிறைய செடிகள் வச்சுருக்கேன். அதில் வாசனையான செடி அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள், இந்த செடி தான். இதுக்கு பேர் மதுகாமினி அப்படிங்கிறது. இதனுடைய மொட்டுகள் பார்க்க நல்ல முத்து முத்தாக நிறைய இருக்குது. இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மொட்டுகள் எப்போ வருதோ அன்றைக்கி மறுநாள் கண்டிப்பாக மழை வருங்க. அதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நிறைய தேனீக்களை ஈர்க்கக்கூடியது. சாயந்தர நேரத்தில் பூத்தது அப்படின்னா அவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கும். வாசனையும் நிறைய இருக்கிறதுனால காலையில் வரைக்கும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து நம்ம மினியேச்சர் மாதிரி கட் பண்ணியும் வளர்க்கலாம். இதை 20 லிட்டர் கேனில் தான் நான் வந்து வளர்த்துட்ருக்கேன். ஸ்பெஷலாக மண் கலவை அப்படிங்கிறதுலாம் தனியாக கிடையாது. நம்ம நார்மலாக எல்லா செடிகளுக்கும் கொடுக்கக்கூடிய மண் கலவை தான். அப்பப்போ வந்துட்டு சாணம் எரு மட்டும் நான் வந்துட்டு அப்பப்போ வேர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனாலே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு. இதனுடைய இலைகள் பார்க்குறதுக்கு லெமனுடைய இலைகள் மாதிரியே இருக்குது. இது வந்து ஆரஞ்சு ஃபேமிலியை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. குட்டியாக ஒரு பழம் வருது. அந்த பழத்துலேருந்து வர விதைகளை எடுத்து போடும்போது புதுசாக செடிகள் வந்து உருவாகுது. ப்ரொபகேட் வந்து நிறைய வரல. இது வந்து சீட் மூலமாக வர செடி தான். பாருங்கள் எவ்வளோ நிறைய கொத்து கொத்தாக மொட்டுகள் இருக்குது. இது மொட்டுகள் எல்லாம் கரெக்டாக ஒரு 2 இல்லை 3 நாள் தான் சரன்னு பூத்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. வாசனையும் வந்து அவ்வளோ ஒரு அமோகமாக இருக்குது. ஆரஞ்சு ஃப்ளேவர் கலந்த மாதிரியான ஒரு மல்லிகைப்பூ வாசனை. நிறைய பூக்குது. கரெக்டாக அந்த சீசன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மழை பெய்யறதுக்கு முதல் நாள் அதுதான். நல்ல வெயிலில் வச்சு தாராளமாக வளர்க்கலாம். ஷேட் நட்டில் தான் இருக்கணும் கட்டாயம் கிடையாது. பஞ்சாக ஒவ்வொரு இது கிளைக்கும் பூக்குங்க. எப்படி இருக்குங்க எங்கள் வீட்டு மதுகாமினி?